ஆக்சுவலி முதல்ல வந்த தகவல் படி 500 hours ஆஃப் ஃபுட்டேஜ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லி அதுல இருந்து 15 நிமிஷம் தான் இப்போ வெளியே வந்திருக்கு. இன்னும் ஏராளமான பெரிய என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த நீரா ராடியா டேப்ஸ்ல வந்து இந்த கருணாநிதி ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பல டக் ஆஃப் வார் பத்தி பல விவரங்கள் வந்தது. கனிமொழி ஆன்டி தயாநிதி வந்து ஆன்டி அழகிரி, ராஜா வந்து 2 பேருக்கும் ஆன்டி, இப்படியெல்லாம் சில இது ஓடிட்டு இருந்தது. ஆனா சமீபத்தில் அழகிரி வீட்டில் வந்து ஒரு திருமணம், அதுதான் ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நமக்கு சினிமாவில் தான் வந்து உலக அளவில் ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு பெரிய கவர்ச்சியெல்லாம் இருக்குது, மரியாதைலாம் இருக்குது. அரசியலில் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகிரி 5வது கூட படிக்காதவர், அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட் இல்லை அது. எனக்கு தெரிஞ்சு அவர் டிகிரி முடிச்சிருக்காரு. என்ன எனக்கு தெரிஞ்சு டிகிரி முடிச்சிருக்காரான்னு தெரியல, பட் ஸ்கூல் கண்டிப்பாக அவர் டிகிரி படிச்சிருக்காரு, காலேஜ் படிச்சிருக்காரு, அது எனக்கு தெரியும். அவர் 5வது கூட படிக்காதவர், அவர் ஒரு கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி தயாநிதி மாறன் பிரச்சாரம் செய்யறதா ராஜா வந்து பேச்சில் சொல்றாரு. டேப்ல பார்த்தீங்கன்னா அதில் வரும்போது தயாநிதி மாறன் வந்து அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யலன்னா ராதியாவுக்கு அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆமாமா, ராடியாவுக்கு தெரியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு தயாநிதி மாறன் வந்து பொய் சொல்லுவாரு, பொய் சொல்றது தான் அவருக்கு வேலை. அவர் போய் அப்பா கிட்ட ஏதாவது தப்பு கதை விடுவாரு அப்படின்னு எல்லாம் கனிமொழி அவரை பத்தி சொல்றாங்க. கனிமொழி, ராஜா, அழகிரி, தயாநிதி மாறன் எல்லாம் ஒரே மேடையில் ஒன்னா ஒரே பந்தல்ல உட்கார்ந்துருக்காங்க. அழகிரி வீட்டு திருமணத்தில் வந்து அந்த வாழ்த்து செய்திகள் எல்லாம் ஆங்கிலத்தில் படித்தவரே மேடையில் தயாநிதி மாறன் தான். பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஆங்கிலத்திலே அந்த செய்தி அனுப்பினவங்களுக்கும் பிரணாப் முகர்ஜிக்கும் நன்றி சொல்கிறார் அவர் ஆங்கிலத்தில். இப்போ இவங்க 2 பேர் இதே மதுரையில் சண்டை போட்டுக்கிட்டதுனால தான், இவங்க சண்டையின் விளைவாகத்தான் தினகரன் அலுவலகத்தில் 3 பேர் அநியாயமாக இறந்து போனாங்க. அதே மதுரையில் நடந்தது தான் அந்த தீவு நிகழ்ச்சி. பார்த்தீங்கன்னா அது விபத்துன்னு சொல்ல முடியாது, கொலை தான் சொல்லணும். ஒரு அலுவலகத்தில் சூறையாடி நெருப்பு வச்சு 3 அப்பாவிங்க செத்து போனதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. அது அழகிரிக்கும் தயாநிதி மாறனுக்கும் இருந்த அந்த கருத்து கணிப்பு பற்றின மோதல் விளைவாக நடந்தது தான். ஆனால் இப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இந்த டேப்ஸ் எல்லாம் வெளியே வந்து இப்போ 1 வருஷம் ஆக போகுது இல்லையா, ஏறத்தாழ. அதுக்கு பிறகு இது ஒன்றும் நடக்கலைங்கிற மாதிரி இவங்க அத்தனை பேரும் அதே